வணக்கம் நேர்களே. ஆன்மீகமும் ஆரோக்கியமும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மன்மனாபவ எனக்கூடிய வார்த்தை நாம் பகவத்கீதையில் படித்திருக்கிறோம். அதாவது மனதால் இறைவனை மற்றும் நினைத்திருப்பது. இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு இறைவனுக்கும் ஆரோக்கியத்திற்கும் இருக்கக்கூடிய தொடர்பு. இதை பற்றி விளக்கம் தருவதற்காக நம்முடன் இணைந்துள்ளார் சைக்காலஜிஸ்ட், ஹிப்னோதெரபிஸ்ட் சகோதரர் BK அசீம்தானா அவர்கள். இவர் கடந்த 15 ஆண்டுகளாய் ராஜயோக தியானம் பயிற்றுவித்து வருகிறார். உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் ஆன்மீக மூலமாக ஆரோக்கியமாக வாழ்வது எப்படி என்பதை பற்றி நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டு வருகிறார். நேர்கள் உங்கள் சார்பில் அவரை வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லாரும் இறைவனை காடுன்னு சொல்றாங்க, ஈஸ்வரன் சொல்றாங்க, அல்லான்னு சொல்றாங்க. சைக்காலஜில கடவுளை பற்றி என்ன சொல்றீங்க? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். சைக்காலஜியாக இருந்தாலும் சரி, ஹிப்னோதெரப்பி இல்லை மெடிக்கல் லைனில் இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயும் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம எந்த ஒரு நோய்வாய்ப்பட்டிருந்தவர்களாக இருந்தாலும் சரி, அதாவது மனநோயாளியாக இருந்தாலும் சரி, உடல் நோயாளியாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு என்ன சொல்கிறோன்னா, ஒரு இறைவன் மீது நம்பிக்கை வைக்கிறதுனால அவங்களுக்கு நலன்கள் அதிகம், பயன்கள் அதிகம். ஏன்னா இறைவன் மீது நம்பிக்கை வைக்கிறதுனால நிறைய பாரங்கள், மனபாரங்கள் இருக்குதுல்ல, நிறைய பிரச்சனைகளை பற்றி சிந்திக்கிறாங்க, வருத்தப்படுறாங்க. இதை ஈஸியாக குறைக்க முடியும். அந்த லெவலில் பார்த்தீங்கன்னா சைக்காலஜியில் இல்லை மெடிக்கல் ஃபீல்டில் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு இறைவனை நம்புறது உடல் நலத்துக்கு நன்மையை பயக்கும். ஏன்னா ரிசர்ச் கூட இதுக்காக பண்ணி பார்த்துருக்காங்க. ஸோ யாருக்கு இறைவன் மீது நம்பிக்கை இருக்கோ அவங்களுக்கு இந்த உடல்நல பிரச்சனையிலிருந்து வெளியே வர்றதுக்கு சான்சஸ் அதிகம்னா ரொம்ப ஈஸியாக முடியும். உடல் ஆரோக்கியத்துக்கும் கடவுளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு அது எப்படி இருக்கு, அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன். உடல் ஆரோக்கியத்துக்கும் இறைவனுக்கும் என்ன தொடர்புன்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பிரம்மகுமாரிஸில் கூட சில ரிசர்ச் பண்ணியிருந்தோம். இந்த ராஜயோகா மெடிடேஷன் செய்கிறவங்களோட அந்த உடல்நிலை எப்படி இருந்தது, ராஜயோகா செய்யாமல் நார்மல் மெடிக்கேஷன் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுறவங்களோட உடல்நிலை இம்ப்ரூவ்மெண்ட் அதை மெஷர் பண்ணியிருந்தோம். ஸோ யாருக்கு அந்த ராஜயோகா ப்ராக்டிஸ் பண்ணாங்க, ஏன்னா ராஜயோகாவில் என்ன சொல்கிறோன்னா, இறைவனோட தொடர்பு வச்சுக்கணும், இறைவனோட பேசணும், நம்மளோட மனபாரங்களை இறைவனிடத்தை எடுத்து சொல்லணும். ஒவ்வொரு நாளும் இரவில் தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பகலில் என்னென்ன செஞ்சோம், அதில் ஏதாவது தவறு நடந்ததா, மனப்பிரச்சனை ஏதாவது இருந்ததா, அது எல்லாமே இறைவனிடத்து கொடுத்துட்டு மனசை ஒரு ரிலாக்ஸாக பண்ணி தூங்கணும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கும் பண்ணாதவங்களுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் ரிசர்ச் மூலமாக ஆல் இண்டியா லெவலில் இந்த ரிசர்ச் பண்ணது DRDO அவங்களோட சேர்ந்து இந்த டிஃபென்ஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் மூலமாக. ஸோ அதில் பார்த்தது, இந்த ராஜயோகா ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால, அதாவது இறைவன் மீது நம்பிக்கை வைத்து அவர் மீது பாரங்களை சரண்டர் பண்ணுறது, அவங்க மேலே அந்த மனசில் இருக்கிற ஹெவினஸ், பேர்டன்ஸை நம்ம சரண்டர் பண்ணுறோம்ல இறைவனுக்கு, அந்த மாதிரி ஒரு செய்கையினால் அவங்களோட உடல்நலம் கம்பேர்ட் டு த அதர்ஸ் ஹூ ஆர் நாட் டூயிங் இட். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா யார் இந்த மாதிரி செய்கிறாங்களோ அவங்களோட உடல்நலம் மிக விரைவில், ஈவன் ஹார்ட் பிளாக்கேஜஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, இந்த ஹார்ட் அட்டாக் கேசஸ் எல்லாம் கூட மிக விரைவில் குணமாவதை நம்ம இந்த ரிசர்ச் மூலமாக கண்டறிந்துள்ளோம். உண்மையாகவும் கடவுள் சக்தி இருக்கிறதா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். சாதாரணமாக எல்லாரும் கடவுளை நம்புகிறோம், சில பேர் நம்புறது கிடையாது. ஆனால் இறைவனை நம்ம நம்பி ஒரு வேலை செய்யும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த ஃபெய்த் இருக்குது, பிலீஃப் இருக்குல்ல, அந்த பிலீஃபை நம்மளோட நிறைய விஷயங்களை ஒரு ப்ராக்டிக்கலாக ஏற்படுவதற்கு வாய்ப்பை அமைத்து தருதுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இறைவன் இருக்காரா இல்லையான்னு அது ஒரு விஷயம். ஆனால் இறைவன் மீது நம்மளோட ஒரு ஃபெய்த், நம்பிக்கை வைக்க முடியுது இல்லை, அந்த நம்பிக்கை சாதாரணமாக இறைவனை நம்பாதவங்களால அந்த நம்பிக்கையை க்ரியேட் பண்ணுறது கொஞ்சம் கடினம். ஆனால் யார் இறைவனை நம்புகிறாங்களோ அவங்க அந்த நம்பிக்கையை இறைவன் மீது வைக்கிறனால அவங்களோட பல செயல்கள், பல ஆக்டிவிட்டீஸ், பல விஷஸ், பல டிசைர்ஸ் ஈஸியாக அவங்க அடைஞ்சிடுறாங்க. இறைவன் எப்படி இருக்கிறார், எங்கே இருக்கிறார், அவரை நாம் எப்படி தொடர்பு கொள்வது, இதை பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா உங்களால்? இறைவன் இருக்கிற இடம் நம்ம போய் பார்க்கறது கிடையாது. இருந்தாலும் ராஜயோகாவில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் பரந்தாமில் இருக்கிறாங்க அப்படின்னு. பரந்தாமன்னா பரந்தாமன்னா
எந்த ஒரு சத்தமும் இல்லாத ஒரு இடம், அதாவது சூரியன் சந்திரனுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு இடத்துல இருக்கிறதா சொல்றாங்க. ஆனா இதனால என்ன பெனிஃபிட்னா, இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும்போது ஒரு அமைதியான இடத்துல, இந்த உலகத்திலிருந்து ரொம்ப தூரமான ஒரு இடம், சந்திரன், ஸ்டார்ஸ் இதெல்லாம் கடந்த ஒரு இடத்துல இருக்கிறதா சொல்றதுனால சைக்காலஜிக்கலாக என்ன பெனிஃபிட்னா, நம்ம இறைவனை நினைக்கும் போது நம்மளோட மனம் வந்துட்டு ஒரு அமைதியை அனுபவிக்குது. அப்படி இல்லைன்னா, இல்லை அவர் வந்து அங்கே கிடையாது, அமைதியான இடத்துல கிடையாது, உலகத்துல தான் இருக்காங்கன்னா, நம்ம மனம் உலகம் சார்ந்த விஷயங்களை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கும். அதனால நம்முடைய மனம் வந்து அந்த அமைதியை அனுபவிக்க இயலாது. இது வந்து சயின்ஸ்ல 0 வேர்ல்டுன்னு சொல்றாங்க இல்லையா, அதுவா? ஜீரோ வேர்ல்டுன்னு சொல்லலாம். எந்த ஒரு சப்தமும் இல்லாத இடம், எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் இல்லாத இடம், அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் இறைவன் இருக்கிறதா சொல்றாங்க. ஈவன் நம்ம ஸ்கிரிப்சர்ஸ் கூட பாத்தீங்கன்னா, ஹிந்து ஸ்கிரிப்சர்ஸ்ல சொல்றாங்களா பிரம்மாண்ட், இந்த அங்க ஒரே முக்திதாமம்னு சொல்றாங்க. முக்திதாம், பிரம்மாண்ட், அங்க ஒரு சத்தமும் கிடையாது, அமைதியான இடம், அந்த மாதிரி சொல்றாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்தை தான் பரந்தாம்னு சொல்லலாம். ஸோ அங்க வந்து நம்ம இறைவனை நினைச்சோம்னா, அதாவது இறைவனை நினைக்கிறோம்னா அதுக்கு முன்னாடி தெரியணும் இறைவனை யாரு, எப்படிப்பட்டவர்னு. ஆமாம். ஸோ அந்த வழி பார்த்தீங்கன்னா இறைவனை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, இப்போ உலகத்துல பார்த்தீங்கன்னா மனிதர்கள் இருக்கிறார்கள், மிருகங்கள் இருக்குது. ஸோ எல்லாருக்குமே ஒரு தலைவர், அதாவது ஒரு அப்பா, ஒரு லீடர் மாதிரி யாராவது இருக்கிறாங்க. மிருகங்களுக்கும் இருக்கு ஒரு அப்பா அம்மா, அந்த மாதிரி மனிதர்களுக்கும் இருக்காங்க அப்பா அம்மா மாதிரி. ஸோ அதே மாதிரி நம்ம போன எபிசோட்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், ஆத்மாங்கிறது ஒரு கான்ஷியஸ்னஸ், மூளையில் இருக்கிற ஒரு வெற்றிடம், ஒரு எனர்ஜி, அங்கதான் எல்லாமே கம்யூனிகேஷன்ஸ் ஏற்படுது உடலில்னு. ஸோ அந்த மாதிரி நம்ம அந்த பாயிண்ட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ், பாயிண்ட் ஆஃப் எனர்ஜியை வந்து ஒரு மனிதனின் முக்கியமான ஒரு அம்சம், முக்கியமான ஒரு ஆத்மா, சைக்கிக் எனர்ஜி அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஸோ எல்லாருடைய அந்த சைக்கிக் எனர்ஜிக்கும் ஒரு லீடர்னு ஒன்று இருக்கணும். அதன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா இறைவனையும் அந்த ஒரு புள்ளி, பாயிண்ட் ஆஃப் எனர்ஜின்னு சொல்லலாம், இல்ல ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ், சுப்ரீம் கான்ஷியஸ்னஸ், இல்ல சுப்ரீம் கான்ஷியஸ்னஸ்னு கூட சொல்லலாம். ஏன்னா எல்லா கான்ஷியஸ்னஸ்க்கும் ஒரு சுப்ரீம், ஒரு லீடர். ஸோ அவர் வந்து நம்ம காட்னு சொல்லலாம், இறைவன், அல்லாஹ், ஈஸ்வர், சிவா, இந்த மாதிரி வெவ்வேறு பேர்ல நம்ம கூப்பிடலாம். ஆனா அல்டிமேட்டா நம்ம யாரை ஐடென்டிஃபை பண்றோம்னா, ஈவன் பதஞ்சலி யோகால கூட சொல்லியிருக்கு, நீங்க வந்து அவ்வளோ அஷ்டாங்க யோகம், அந்த 8 வித ஸ்டெப்ஸ் நீங்க ஒன்று பண்ணி நீங்க அந்த யோக நிலையில அடையலாம். ஆனா இன்னொரு ஈஸி மெத்தட் என்னன்னா, இறைவனை நினைக்கிறது. அதாவது எந்த ஒரு எண்ணங்களுக்கும் இல்ல பிரச்சனைகளுக்கும் உட்படாத ஒரு இறைவனை, ஒரு ஈஸ்வரனை நம்ம நினைக்கும் போது அந்த யோக நிலையை அடையலான்னு பதஞ்சலி யோகா சூத்திரத்துல கூட இருக்குது. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த இறைவன் வந்து ஒன்று அவர் இந்த உலகத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு இடத்துல இருக்கிறார். இன்னொன்று அவரோட உருவம் எப்படி நம்முடைய ஆத்மாவோட உருவம் ஒரு பாயிண்ட் ஆஃப் லைட், பாயிண்ட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் அந்த மாதிரி நினைக்கிறோமோ, அதே மாதிரி இந்த எல்லா பாயிண்ட் ஆஃப் கான்ஷியஸ்னஸ்க்கும் ஒரு சுப்ரீம் கான்ஷியஸ்னஸ், ஒரு சுப்ரீம் பாயிண்ட் ஆஃப் லைட், ஒரு சுப்ரீம் பாயிண்ட் ஆஃப் எனர்ஜி, இந்த மாதிரி நம்ம நினைச்சோம்னா என்ன ஆகுதுன்னா, நம்மளோட அந்த ஒரிஜினல் குவாலிட்டிஸ் இருக்குல்ல, அன்பா இருக்கிறது, அமைதியா இருக்கிறது, மகிழ்ச்சியா இருக்கிறது, ஆனந்தமா இருக்கிறது, இந்த மாதிரி குணங்களை வந்து நம்ம மிக எளிதாக அனுபவிக்க முடியும். இதனால என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய உடல்ல ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட்டு இருந்தாலும், நம்ம முதல்ல சொன்ன மாதிரி அந்த ரிசர்ச் கூட என்ன ப்ரூவ் பண்ணுதுன்னா, நம்ம இறைவனை நினைக்கிறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் ஆகுது. அந்த பெனிஃபிட்ஸ் எப்படி ஆகுதுன்னா, ஒரு அப்பாற்பட்ட உலகத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு இடத்துல நம்ம ஒரு இறைவனை, ஒரு பாயிண்ட் ஆஃப் சுப்ரீம் கான்ஷியஸ்னஸ் நம்ம நினைக்கும்போ, நம்ம மனதுல உலகில் இருக்கிற விஷயங்களை எல்லாம் மறந்து மனதில் ஒரு அமைதி ஏற்படுது, ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது, ஒரு ஆனந்தம் ஏற்படுது. ஸோ இந்த குணங்கள் தான் நம்மளோட உண்மையான ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணக்கூடிய ஒரு மருந்துன்னு கூட சொல்லலாம். அதாவது இன்னொரு மெத்தட் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னா, by meditation we can get rid of the root cause of illness. அதாவது நம்ம முதல்ல கூட பார்த்தோம், மருந்து சாப்பிட்றதுனால உடல் நலத்துல, அதாவது பிசிக்கலா ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்தா சரி பண்ண முடியுது. ஆனா நமக்கு தெரியும் ரூட் காஸ் வந்து நம்மளோட மனநிலையில இருக்கு, ஸ்ட்ரெஸ்ல இருக்குது, பிரச்சனைல, டிஸ்டர்பன்ஸ்ல இருக்குது. ஸோ இந்த மன பிரச்சனையில அந்த இமோஷன்ஸை
நம்ம அமைதிப்படுத்தணும், அந்த மகிழ்ச்சியை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், சைலன்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி குவாலிட்டிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நம்மளோட அந்த டென்ஷன், ஸ்ட்ரெஸ், வரிஸ், ஆங்ஸைட்டிஸ், ஃபியர் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அமைதி அடைஞ்சிருது. அதனால நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு இறைவனை நினைக்கிறது மிகவும் உதவியாக இருக்குது. இப்ப நீங்க சொன்னீங்க வந்து ஆரோக்கியமாக இருக்கணும்னா இறைவனை கண்டிப்பா தொடர்பு கொள்ளணும் அப்படின்பதை சொன்னீங்க. எப்படி தொடர்பு கொள்வது, அதாவது எப்படி நினைக்கணும், ஒரு மெத்தட் ஏதாவது இருக்கா, அதை பத்தி சொல்லுங்களேன். அதாவது இப்போ நம்ம ஊர்ல கூட பாத்தீங்கன்னா யாராவது மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, மினிஸ்டரை பார்க்க போறவங்க நார்மலா யாராவது இருப்பாங்க, அந்த ஒரு கேட்டகரியில இருக்கிறவங்க வந்து மிக எளிதா அவங்கள பார்க்க முடியும். இப்போ பிரைம் மினிஸ்டர் இருக்காங்க, பிரைம் மினிஸ்டர் யார் பார்ப்பாங்க, இப்போ அடுத்த பிரைம் மினிஸ்டர் இல்ல மினிஸ்டர்ஸ், இவங்க அந்த ஒரு தகுதியில இருக்கிறவங்கள பார்க்கறதுக்கு அந்த ஒரு தகுதிக்கு நம்ம உயர்ந்தோன்னா ரொம்ப எளிதாக அவங்கள நம்ம கம்யூனிகேட் பண்ணலாம், பார்க்கலாம், அந்த மாதிரி இருக்குல்ல. இப்போ ஆஃபீஸில் கூட பார்த்தீங்கன்னா அந்த மேனேஜர்ஸ் எல்லாம் மீட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு மேனேஜரை பார்க்கறதுக்கு இன்னொரு மேனேஜருக்கு பெர்மிஷன் ஒன்றும் தேவை கிடையாது, ரொம்ப ஈஸியாக பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி இறைவனை பார்க்கறதுக்கு ஒரு சிம்பிள் கண்டிஷன்ஸ் தான். ஏன்னா இறைவன் வந்து ஒரு அமைதியின் கடல்னு சொல்லலாம், ஒரு அமைதியின் சொரூபமாக இருக்கிறவர். ஏன்னா அவருக்கு இந்த உலகத்தில் இருக்கிற பிரச்சனையை பற்றி அதிகம் அவர் யோசிக்கணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி அவர் வந்து அன்பின் கடல் ஆனவர்னு சொல்லலாம், அமைதியின் கடல், ஆனந்தத்தின் கடல், அந்த மாதிரி. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இறைவனை நம்ம தொடர்பு வச்சுக்கணும்னா நமக்குள்ளேயும் அந்த ஒரு அமைதியை, ஒரு ஆனந்தத்தை, ஒரு மகிழ்ச்சியை நமக்குள்ள ஏற்படுத்தினா மிக எளிதாக இறைவனோட தொடர்பு வச்சுக்கலாம். ஸோ அப்போ நீங்கள் கேட்கலாம், எப்படி நம்ம ஆல்ரெடி பிரச்சனையில் இருக்கிறோம், உடம்பு நலம் இல்லாமல் இருக்கு, அது எப்படி அமைதியாக இருக்கிறது, நம்ம பிரச்சனையில தானே நம்ம இறைவனை நினைக்க முடியும்னு. ஆனால் இருக்க முடியும். அதுக்கு ஒரு சின்ன டெக்னிக் நான் சொல்கிறேன். சைக்காலஜியில் இதை சொல்லி கொடுக்குறாங்க. இந்த ஜெஸ்டால் தெரப்பியில் அவங்க மனசை எப்படி அமைதியாக வைக்கிறது. உங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கலாம், வீட்டில் பிரச்சனை இருக்கலாம், உடம்புல பிரச்சனை இருக்கலாம், இல்லை நாளைக்கு என்ன நடக்குமோ அதை பற்றி நிறைய கவலை இருக்கலாம். ஆனால் நம்ம ஒரு நிமிஷம் அந்த மனசை அமைதிப்படுத்திட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம அமைதியின் கடலானவர், அமைதியின் சொரூபமாக இருக்கிற அந்த இறைவனோட நம்ம ஈஸியாக தொடர்பு வச்சுக்க முடியும். இப்போது நான் அந்த டெக்னிக் உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸில் சொல்கிறேன். சைக்காலஜியில் ஜெஸ்டால் தெரப்பியில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளோட இந்த 5 புலன்கள் இருக்குல்ல, கண்ணால் பார்க்கறது, காதால் கேட்கறது, டேஸ்ட், ஸ்மெல், அப்புறம் இந்த உணர்ச்சி, உணருதல், இந்த 5 புலன்களை நம்ம ஆக்டிவ் பண்ணணும். சிம்பிள், ஆக்டிவ் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது. எங்கே வேணாலும் நீங்கள் உட்காந்துக்கலாம். இப்போ நீங்கள் வேலை செய்கிறதா இருந்தால் கூட ஒரு செகண்ட் இல்லை ஒரு நிமிஷம் உங்களுக்கு டைம் கிடைச்சதுன்னா உங்கள் சீட்டில் அமைதியாக உட்கார வேண்டியது. அப்புறம் உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி என்ன இருக்குதோ அதை பார்க்கணும். காதால் என்ன சப்தம் வருதோ அந்த சப்தத்தை காதால் கேட்கணும். அப்புறம் நீங்கள் உட்காரும்போ உங்களோட சேரை ஃபீல் பண்ணணும். ஏசி ரூமாக இருந்தால் ஏசியை ஃபீல் பண்ணலாம், காற்றாக இருந்தால் காற்றை ஃபீல் பண்ணலாம். அதே மாதிரி டேஸ்ட், ஸ்மெல்லை கூட நீங்கள் ஃபீல் பண்ணலாம். இந்த மாதிரி எங்கே இருந்தாலும் நீங்கள் அமைதியாக உட்காந்துட்டு இந்த 5 புலன்களில் உங்கள் தியானம், உங்களோட அட்டென்ஷனை நீங்கள் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா உங்களுடைய பாஸ்ட்டை பற்றி உங்கள் மனசில் என்னென்ன சிந்தனை ஓடிக்கொண்டு இருக்கோ அதெல்லாம் ஸ்டாப்பில் வந்துடும். அதை பற்றி நீங்கள் நினைக்க அதாவது மாட்டீங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய எண்ணங்கள் நமக்குள்ள மனசுக்குள்ள என்னென்ன ஓடிட்டு இருக்கோ அது நின்றுடும். இங்க இருக்கக்கூடிய நிகழ்காலத்துல நம்ம கவனம் செலுத்தலாம். நிகழ்காலத்தில் கவனம் வந்துடும். அதே மாதிரி ஃபியூச்சரை பற்றி திங்க் பண்ணி இருந்தாலும் அதுவும் ஒரு ஃபுல் ஸ்டாப்க்கு வந்துடும். ஸோ இதனால என்ன ஆகுனா நம்ம நிகழ்காலத்துக்கு வந்த உடனே நிகழ்காலத்தை பற்றி மோஸ்ட்லி நமக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்கிறது கிடையாது. பிரச்சனையை பற்றி நம்ம திங்க் பண்ணுவோம், ஒன்று பாஸ்ட்டை பற்றி திங்க் பண்ணுவோம், இல்லை ஃபியூச்சரை பற்றி திங்க் எதிர்காலத்தை பற்றி. ஸோ அந்த எதிர்கால சிந்தனையையும் பாஸ்ட் சிந்தனையும் நம்ம வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் கொண்டு வரும்போது நம்ம இந்த ப்ரெசன்ட் ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா மனம் ஒரு அமைதி நிலையில் ஏற்படுது, அமைதி நிலையை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. அப்போ அந்த நேரத்தில் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அமைதியை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோமோ மனம் ரொம்ப லேசாக அமைஞ்சிடும். ஏன்னா மனம் பாரமாக எப்போ தோணுன்னா நிறைய எண்ணங்கள் இருக்கிறனால தான். நீங்கள் அமைதியாக உட்காரும்போது என்ன ஆகுனா மனதில் இருக்கிற எண்ணங்கள் எல்லாம் குறைஞ்சிடுது. ஸோ மனம் ரொம்ப லேசாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னா நீங்கள் இறைவனோட ஈஸியாக தொடர்பு வச்சுக்கலாம். இறைவனோட அந்த அமைதியின் மூலமாக இறைவனை தொடர்பு வச்சுக்கலாம், அந்த மகிழ்ச்சியின் மூலமாக இறைவனை தொடர்பு கொள்ளலாம். ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் இறைவனோட ஒரு கான்வர்சேஷன் கூட பண்ணலாம். உங்களோட மனசில் என்னென்ன எண்ணங்கள் இருக்கோ அதை வந்து இறைவனிடத்து சொல்லலாம். அதே மாதிரி இறைவன்கிட்டேருந்து உங்களுக்கு சக்தி வருது, அன்பு வருது, ஆனந்தத்தை ஃபீல் பண்ணுறீங்க, அமைதியை ஃபீல் பண்ணுறீங்க. இந்த மாதிரி இறைவன்கிட்டேருந்து கூட எனர்ஜி வர மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணலாம். இதனால் அதாவது நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க, சயின்டிஃபிக்கலாக கூட நிறைய எவிடன்ஸ் இருக்குது.
இந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் நம்ம பண்ணுறதுனால நம்மளோட உடலில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுது. ஏன்னா நம்ம முதல்ல கூட பார்த்தோம், ஒவ்வொரு எண்ணங்களுக்கும் இமோஷன்ஸ் கனெக்ஷன் இருக்குது. அதாவது நம்ம கோபம் படும்போது, நம்ம டென்ஷன் படும்போதெல்லாம் என்ன ஆகுதுன்னா, நம்ம உடலில் ஒவ்வொரு செல்லில் வந்து கெமிக்கல் சேஞ்சஸ் உண்டாகுது. உடலில் எத்தனை ஒரு லட்சக்கணக்கான செல்ஸ் இருக்குல்ல, அது எல்லாத்துலேயும் சேஞ்சஸ் உண்டாகுது. அதனால் இந்த மாதிரி அமைதியாக இருந்து இறைவனோட நம்ம தொடர்பு வச்சுட்டு அந்த இறைவன்கிட்டேருந்து அந்த அமைதியை, அன்பை, ஆனந்தத்தை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம உடலில் இருக்கிற ஒவ்வொரு அணு, ஒவ்வொரு செல்லுலேயும் சேஞ்சஸ் உண்டாகுது. அதனால் நம்மளுடைய உடல் வந்து ஒரு ஆரோக்கிய நிலைக்கு வந்து அது கொண்டு போகுது. நமக்கு வரக்கூடிய நோய்களுக்கும் இறைவனுக்கும் தொடர்பு இருக்கிறதா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது நம்ம சாதாரணமாக கேள்விப்பட்டிருக்கோம், ஏதாவது உடல் நலம் சரியில்லாமல் போச்சுன்னா, இல்லை ஏதாவது கெடுதல் நடந்ததுன்னா, ஓ இது வந்து இறைவன் விட்ட வழி அப்படின்னு சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் உண்மையில் நம்ம ஒரு இடத்துல உட்காந்து யோசிச்சு பார்த்தோம்னா, இந்த மாதிரி செயல்கள் வந்து நம்மளுடைய சொந்தமான கர்மத்தினால ஏற்பட்டது. நம்ம ப்ரீவியஸ் எபிசோட்ல பார்த்தோம், கர்மம்னா என்னது, நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய எண்ணங்களினால் ஏற்பட்ட செய்கைகளின் விளைவு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நோய்வாய்ப்பட்டாலும் சரி, பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் சரி, அதுக்கு காரணம் இறைவன் கிடையாது, நம்மளுடைய ஓன் எண்ணங்கள், செயல்கள். அப்போ இன்னொன்று கேட்கலாம், நீங்கள் யாருக்கும் ஆக்சிடென்ட் ஆச்சு, என்னோட குழந்தைக்கு இப்படி ஆச்சு, ப்ராப்ளம் ஆச்சு, அதுக்கும் என்ன சம்மந்தம்னு. ஆனால் நீங்கள் சரியாக பார்த்தீங்கன்னா உலகம் ஒரு நாடக மேடையாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரோல்ஸ் வந்து ப்ளே பண்ணுறாங்க. அதில் சில பேர் பாதியில் விட்டுட்டு போயிடுவாங்க, சில பேர் கடைசி வரை இருப்பாங்க. ஸோ இதை வந்து நம்ம டைரக்டர் தப்பு பண்ணுறாருன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ டைரக்டர் நல்லா தான் கதை எழுதியிருக்காரு. அந்த சினிமாவில் யாராவது இறந்து போனால் கூட டைரக்டர் அழமாட்டார். அவர் சொல்கிறாரு அவருக்கு அவ்வளோதான் ரோல், அதுக்கப்புறம் வேற ஒருத்தவங்களோட ரோல் ப்ளே பண்ண வேண்டியிருக்கு. ஸோ ஆனால் நம்ம தான் வந்துட்டு துக்கம் அனுபவிக்கிறோம். அதாவது கடவுள் வந்து நமக்கு வந்து இந்த ஒரு நோயை கொடுத்துட்டு இருக்காரா? அதாவது நீங்க சொன்ன மாதிரி இப்போ டைரக்டர் தான் கதை எழுதுறாரு அப்படின்னும் போது, இப்போ கடவுள் எது வந்து அமைச்சிருக்காரோ அதுதான் நம்ம வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நம்ம வரக்கூடிய நோய்க்கு கடவுள் தான் காரணமா? அதாவது ஒரு பிளே டிராமா மாதிரி ஒரு கதை எழுதியிருக்காங்க. கதையில வந்து ஒவ்வொருத்தரும் ரோல்ஸ் ப்ளே பண்றோம், சரியா? அந்த ரோல்ஸ் கூட ப்ளே பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, ஆட்டோமேட்டிக்கா எதுவுமே நடக்கிறது கிடையாது இல்ல. அதாவது ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கணும்னா கூட நீங்க போய் கிளாஸ்ல தண்ணி எடுத்துட்டு குடிக்கணும், அப்பதான் அந்த செயல் நடைபெறுது. ஆனா இல்ல நான் சும்மாவே இருப்பேன், ஆட்டோமேட்டிக்கா தண்ணி வரும், எனக்கு கிளாஸ் யாராவது எடுத்துட்டு வந்து தருவாங்கன்னா அங்க அப்புறம் உங்களுக்கு தண்ணியே கிடைக்காது. ஸோ அதனால டிராமால அதாவது ஒரு கிரியேட்டர் வந்து, டைரக்டர் வந்து ஒரு கதை எழுதியிருக்காங்க, ஆனா நடக்கிறது யாரு, நம்ம தான் நடத்துறோம். ஆனா அந்த கதை வந்து நம்ம ஒழுங்கா நடந்தோன்னா அந்த கதை வந்து ஒரு பாசிட்டிவ் லைன்ல போயிருக்கலாம். ஆனா நம்ம என்ன பண்றோம், நம்மளோட எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒவ்வொரு செயல்கள் செய்யறதுனால அது வந்து எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஒவ்வொரு செயலுக்கும் நம்ம இல்லாம வேற யாரையும் நம்ம ப்ளேம் பண்ண முடியாது. நம்ம மூலமாக தான் அந்த செயல் ஏற்படுது. கதை எழுதியிருந்தாலும் சரி, அல்டிமேட்லி நீங்க தான் அந்த கதையில வந்து ரோல் ப்ளே பண்றீங்க. நீங்க தான் ஹீரோ, நீங்க தான் ஹீரோயின். ஸோ நீங்க நினைச்சீங்கன்னா அந்த கதை எப்படி வேணாலும் மாத்திக்கலாம், சரியா? அதாவது உங்க கையில தான் இருக்கு. ஸோ நோய் வர்றதுக்கு காரணம் வந்து நாம் தான். ஆனா நம்ம செஞ்சிருக்கக்கூடிய செயல் தான் நமக்கு வந்து மனமா இருக்கட்டும், உடலா இருக்கட்டும், ஏதோ ஒரு நம்ம வினை செயல் செஞ்சிருக்கோம், அதோடைய ரிசல்ட் வந்து நோயா இல்லை ஏதோ ஒரு விஷயமா நமக்கு வந்து இருந்திருக்கலாம். ஆனா எந்த ஒரு நோய் வந்தாலுமே கடவுளை நினைப்பதால் அது நம்மளை விட்டு போயிடுமா? நம்ம பார்த்தோம், இறைவன்கிறது அவர் அமைதியா இருக்கிறவர், அன்பா இருக்கிறவர், ஆனந்தமா இருக்கிறவர். அதாவது இந்த செயல்கள் வந்து நாமே செய்யறது. மனிதர்கள் தனக்கு ஏற்பட்ட எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு செய்கைகள் செய்கிறார்கள். அதுல வந்து அவங்களுக்கு துன்பம் ஏற்படுது. அந்த துன்பத்தை வந்து சரி பண்றது கூட நம்ம தான் செய்யணும். ஏன்னா இறைவன் வந்து இதுல இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்ல அவரோட ரோல் கிடையாது. ஏன்னா நம்ம கிரியேட் பண்ணதுல இறைவன் இடையில வந்துட்டாருன்னா அப்புறம் நம்ம வந்து அவரோட சண்டை போட ஆரம்பிச்சிடும். நான் ப்ளே பண்றேன்ல, ஏன் நீங்க ஏன் குறுக்க வரீங்கன்னு. ஸோ அது ஆனா நமக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் ஏற்பட்டுச்சு. நம்ம ஒரு தவறுதல் செய்தோம், நம்ம உடல் நலம் பாதிக்கப்பட்டது. ஸோ நம்ம பார்த்தா உடல் நலம் ஏன் பாதிச்சது? டென்ஷனால, ஸ்ட்ரெஸ்னால, ராங் திங்கிங்னால. ஸோ இதை சரி பண்றதுக்கு இறைவனை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இறைவனை நினைக்கும் என்ன ஆகுதுன்னா, நம்மளோட அந்த ஸ்ட்ரெஸ் நிவர்த்தி அடைஞ்சிடுது, அந்த மனத்துல இருக்கிற இமோஷன்ஸ் வந்து கிளியர் ஆயிடுது.
ஸோ அந்த வகையில வந்து இறைவன் வந்து நமக்கு துன்பத்தை தர்றது கிடையாது. ஆல்ரெடி நம்மளே கிரியேட் பண்ண துன்பத்தை வந்து மாற்றுவதற்கு அவர் ஒரு கருவியா இருக்கிறாரு. ரொம்ப அருமையாக சொன்னீங்க. இறைவன் வந்து ஒளி ரூபத்தில் இருக்கிறார், அவர் பரந்தாமத்தில் இருக்கிறார். அவருக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு, ஆரோக்கியமாக வாழ்வதற்கு அவரை நினைத்தால் ரொம்ப நல்லது என்பதை பற்றி ரொம்ப அழகாக சொன்னீங்க. இந்நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டதற்காக நன்றி. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் காணும் வரை வணக்கம். வணக்கம். இறைவனுக்கும் ஆரோக்கியத்திற்கும் உள்ள தொடர்பு. நாம் இறைவன் மீது முழு நம்பிக்கை வைத்து அவரை நினைவு செய்யும் போது நமது உடலில் உள்ள நோய்கள் விரைவில் குணமடைகின்றது. நாம் ஒரு நாளில் செய்கின்ற அனைத்து செயல்களையும் ஒரு அட்டவணை தயார் செய்து எழுத வேண்டும். அதை அன்றைய நாளிலே இரவு படுக்கும் முன் நாம் இறைவனிடம் ஒப்படைக்க வேண்டும். அவ்வாறு செய்யும்போது நமது மனம் லேசாகின்றது. நான் இறைவனிடமிருந்து சக்தியை பெற்று இந்த முழு உடலுக்கும் வழங்குகிறேன் என்ற இந்த அனுபவத்தை செய்யும்போது நமது உடலில் பல்வேறு நல்ல மாற்றங்கள் ஏற்படுகிறது. நாம் கஷ்டங்கள் நிறைந்த இந்த உலகிலிருந்து விடுபட்டு இறைவனின் இருப்பிடமாகிய பரந்தாமம், அதாவது அமைதி நிறைந்த உலகை சென்றடையும் போது உண்மையான அமைதியை அனுபவம் செய்கிறோம். ஓம் சாந்தி.